கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம், நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க என்றால் அவங்க தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எதை போலன்னா சிங்கத்தை போல. சிங்கத்தை நம்ம பார்க்கிறோம், அது எதற்குமே பயப்படாது. சிங்கம் பின்னடையாதுன்னு சொல்லுவோம். அப்போ தேவனுடைய பிள்ளைங்க எதனால் அவ்வளவு தைரியமா இருக்கிறார்கள் என்றால் அவங்க ஜெபம், தேவனுடைய சமூகத்துல எப்பொழுது நிற்கிறவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமாயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மேற்கொள்வாங்க. அதனாலதான் நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் அவங்க திரும்பவும் எழுந்திருப்பார்கள். நீதிமானுடைய வேர் அசையாது அப்படின்னு அநேக வசனங்கள் நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார் என்று. அப்போ நம்ம எந்த அளவு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவு தேவனுக்குள்ளாக இருக்கிறோமோ, அந்த அளவு தைரியம் நமக்குள்ள வரும். எல்லா காரியம் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை துணிர்ந்து அதை மேற்கொள்ள முடியும். தேவன் அதற்கு பலனை தருவார். அது மட்டும் இல்ல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக அவர் காணப்பட்டாலும் அவர் மழை பெய்யாதபடிக்கு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். அதன்படியாக தேசத்துல மழை பெய்யல, திரும்ப மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மழை பெய்கிறது, பலனை, பூமி பலனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டுல நோவா தன் காலத்துல நீதிமானாக காணப்பட்டார். அவரை கொண்டு தேவன் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார். பேழையை உண்டு பண்ணுகிறார். அவங்க குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது அழிவுல இருந்து. அதே போல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் நீதிமானாக காணப்பட்டதுனால அவர் தேவனுடைய சமூகத்துல நின்று கொண்டிருக்கிறார். அந்த சோதும் கொமர பட்டணம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்று தெய்வ சமூகத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 50 நீதிமான்கள் இருந்த அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், அப்படியே குறைத்து கொண்டு வர 10 நீதிமான்கள் இருந்த அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் இருக்கும் அல்லவா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அப்போ தேவன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அப்புறம் லோத்து, ஒரே நீதிமானாகி லோத்துவை அந்த இடத்துல தப்பு வைக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய ஜெபங்கள் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு தேவன் நமக்கு பதிலை தருகிறார். நமக்கு உடனடியாக அதுக்கு பதில் கடந்து வருகிறது. தானியேல் அவர் ஜெபிக்கும் போது, அவர் ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்படுகிறது. இப்போ தேவ பிள்ளைங்க எந்த அளவு தெய்வ சமூகத்துல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம தைரியம் உள்ளவர்களாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தைரியத்தோடு நம்ம மேற்கொள்ள முடியும். இந்த வசனத்தின் படியாக நம்ம நீதிமானை போல எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, எப்பொழுது தெய்வ சமூகத்துல வசனங்களை தியானிக்கிறவர்களாக காணப்படுவோம். தைரியமாக கடந்து செல்வோம். எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு நம்மளோடு இருந்து யூத ராஜசிங்க நமக்குள்ள இருக்கும்போது எல்லா காரியத்தையும் நம்மை மேற்கொள்ள முடியும். நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.